guys, welcome back to Samrata Vlogs. இன்னைக்கு இப்படி இருக்க என்னோட முடியை நம்ம மாசா வீட்டிலே கலர் பண்ண போகிறோம். எனக்கு வந்து நேச்சுரலாகவே பிளாக் ஹேர் தான். நான் வந்து பிளாண்டே பண்ணல, என்னோட ஹேரை கலர் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து ஸ்ட்ரீக் அண்ட் ஷேட் லாட்டே ப்ரௌன். எப்படி இருக்க போதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே 2 குட்டி குட்டி டப்பாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளாண்டே கிட்டில் டெவலப்பர் இருக்குது, பிளாண்டே பவுடர் இருக்குது, ப்ரஷ்ஷு, அலுமினியம் ஃபாயில் அண்ட் கிளவுஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த குட்டி டப்பால் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு டெவலப்பர் இருக்குது, கலர் க்ரீம் இருக்குது அண்ட் ஒரு ஹேர் கண்டிஷனிங் சிரம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட ஃபுல் கிட் அண்ட் இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒழுங்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து முடிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 1, 2 காலையும் மறக்காமல் க்ளவுஸை மாட்டிக்கோங்க. பிகாஸ் கை நாஸ்தி ஆயிரும். கலர் பட்டுச்சுன்னா முடி நாஸ்தி ஆகிறது பரவாயில்ல, கை நாஸ்தி ஆகக்கூடாது. அண்ட் நமக்கு கொடுத்துருக்க இந்த 2 பிளாண்டே பவுடரையுமே ஒரு யூஸ்லெஸ்ஸான டப்பாவில் போட்டு இந்த டெவலப்பரையும் ஃபுல்லாக ஒரு சொட்டு மிச்சம் வைக்காமல் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி ஒரு திக்கான பேஸ்ட் ஆட்டம், எந்த லம்ஸ் அதாவது எந்த கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில். ஸோ பேசிக்காக இது நம்ம ஹேரை வெளுக்க வைக்கிற ஒரு ப்ராசஸ். குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்துகிட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த க்ரீமை வந்து என்னோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருந்த அந்த அலுமினியம் ஃபாயிலில் கொஞ்சம் செக்ஷன்ஸ் ஆஃப் ஹேர் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணி அதை நான் வந்து கரெக்டாக ரேப் பண்ணி ஒரு 30 minutes விடணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன். பட் எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே செம பயமாயிடுச்சு. எங்கள் ஹேர் நல்லா வெளுத்து போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 15 minutes தான் மேக்ஸிமம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷாம்பு போட்டு நம்ம ஹேரை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். இந்த மாதிரி குட்டி குட்டி போர்ஷன்ஸாக நம்ம பண்ணும்போது நம்மளால் ஈக்குவலாக அந்த க்ரீமை வந்து நம்ம ஹேருக்கு செப்பரேட் பண்ண முடியும். எதுக்கு இந்த ப்ராசஸ்னால் நம்ம பண்ணுற கலர் வந்து எமினெண்ட்டாக நம்மளோட ஹேரில் தெரியறதுக்கு. இது பிளாண்டேவே ஆகல, ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரௌனாக தான் ஆகியிருக்கு ஹேர். மேபி நான் ஃபுல் 30 minutes விட்டுருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் என்னோட ஹேர் வெளுத்து போயிருக்கும். அடுத்த ப்ராசஸ் ஹேர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கலர் அடிக்க போகிறோம். நமக்கு கொடுத்துருந்த அந்த கலர் க்ரீம் அண்ட் டெவலப்பரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி எந்த லம்ஸும் இல்லாமல். இப்போ திருப்பி அதே மாதிரி என்னோட ஹேரை குட்டி குட்டி செக்ஷன்ஸாக எடுத்து நான் திருப்பியும் வந்து ஹேர் கலரிங் பண்ண போகிறேன். இப்போ தான் மெயின் மேட்டரே நடக்க போகுது. அண்ட் கொஞ்சம் என்ன மாதிரி மெஸ்ஸியாக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாகவே பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருந்த அந்த அலுமினியம் ஃபாயில் எனக்கு ஃபுல்லாக பத்தவே இல்லை. நான் என் வீட்டில் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இருந்ததுனால ஐ யூஸ்ட் இட். நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கலர் க்ரீமையுமே நீங்கள் நல்லா உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes விட்டுட்டு ஷாம்பு போட்டு நல்லா ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு இவங்களே கொடுத்துருக்க அந்த சிரம் கண்டிஷனரை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த கலரை விட எனக்கு அந்த சிரம் கண்டிஷனர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஹேரை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஆக்கியிருந்தது. எனக்கு அதோட எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த கிட் ஓவராலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு 10ல் 8 ரேட் பண்ணுவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வந்து ரிசல்ட்டில் வரலனா கூட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஹேர் கலர்லாம் பண்ண தெரியும், நீங்கள் ஆல்ரெடி இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா வாங்கி ட்ரையும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.